கிருமிநாசினி திறனோட இருக்கக்கூடிய மக்கக்கூடிய மாஸ்க்குகளை நம்மளுடைய இந்திய விஞ்ஞானிகள் தயாரிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம். This is Fine Facts with me Vishwa. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கு கிருமிநாசினி திறன் இருக்கக்கூடிய மக்கக்கூடிய மாஸ்க்குகளை நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் தயாரிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இன்னைக்கு மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா ஆயிப்போச்சு. நாம எங்க வெளியில போனாலும் மாஸ்க் இல்லாம போவே முடியாது இல்லையா? அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி செருப்பு போடுறீங்களோ, நீங்க எப்படி வாட்ச் கட்டுறீங்களோ அந்த மாதிரி மாஸ்க் போடுறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட முக்கியம் என்னன்னா, கோவிட்ல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு மாஸ்க்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுன்னு கருதப்படுது. இப்போ கோவிடோட நிறைய வேரியன்ட்ஸ் வந்திருக்கு, ஒமிக்ரான் இருக்கு. இந்த மாதிரி அதிகப்படியான வேரியன்ட்ஸ் வர மாஸ்க் போடுறது அப்படிங்கிறது நம்மளால தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்திய விஞ்ஞானிகள் ஒரு புது விதமான மாஸ்க், அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படியா கொண்ட ஒரு மாஸ்கை தயாரிச்சிருக்காங்க. இந்த மாஸ்க் அவங்க காப்பர் பேஸ்ட் நானோ பார்ட்டிகல்ஸ் மூலமா தயாரிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாஸ்க் மேல காப்பர் பேஸ்ட் நானோ பார்ட்டிகல்ஸை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி இதை தயாரிச்சிருக்காங்க. மேலும் இந்த மாஸ்க் பயோடிகிரேடபிள், அதாவது மக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம பேசணும் இல்லையா? சரி, இப்போ நாம இந்த மாஸ்கோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். மாஸ்க்ல பல விதங்கள் இருக்கு. N95, N99, P95, R95 இப்படின்னு மாஸ்க்ல பல விதங்கள் இருந்தாலும் N95 மாஸ்க் தான் கிட்டத்தட்ட ஒரு உயிர் காக்கும் சாதனமா அமைஞ்சிருக்குது. ஒரு மெலிதான பாலிமர் கப் உயிர் காக்கக்கூடிய ஒரு சாதனமா மாறியது எப்படி அப்படிங்கறத இப்போ தெளிவாவே பார்ப்போமே. 1910 வருஷம் இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருந்த ஒரு உயிர்கொல்லி நோயில இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மருத்துவர் உருவாக்கின சாதனம் தான் இந்த மாஸ்க். இந்த உலகத்துல முதல்ல பயன்படுத்தப்பட்ட மாஸ்க் மருத்துவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 17ஆம் நூற்றாண்டுல பிளேக் நோய் அதிகமா பரவிட்டு இருந்துச்சு. அந்த பிளேக் நோயோட பேஷண்ட் மேல அதிகப்படியான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த டாக்டர்ஸ் இந்த மாஸ்கை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாஸ்க்ல 2 துளை இருந்திருக்கு. அந்த நாஸ்ட்ரல் துளைகள்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்ட், அதாவது வாசனை திரவத்தை அதுல தடவி இருக்காங்க. அதனால அவங்க பேஷண்ட் கிட்ட போறப்ப கூட துர்நாற்றம் வீசாம இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க அதை செஞ்சிருக்காங்க. இப்போ சர்ஜிக்கல் மாஸ்கை யூஸ் பண்ண வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 1897 வருஷம் தான். இந்த வருஷம் தான் டாக்டர்ஸ் முதல்ல சர்ஜரிக்காக சர்ஜிக்கல் மாஸ்க்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த மாஸ்க்குக்காக அவங்க பயன்படுத்தின மெட்டீரியல் என்ன தெரியுமா? கர்ச்சீஃப் தான். அதாவது டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்றப்போ அவங்க தும்மினாலோ இருமினாலோ அதுல இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸ் அந்த பேஷண்டோட புண்ணு மேல படாம இருக்கிறதுக்காக அவங்க கர்ச்சீஃபை தான் மாஸ்கா முதல்ல பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ மாஸ்க்னு சொல்றோம், ரெஸ்பிரேட்டர்னு சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். மாஸ்க் அப்படிங்கறத பல விதமான மெட்டீரியல்ஸை தயாரிக்கிறாங்க. நீங்க மாஸ்கை போட்டுக்கிட்டு இருக்கவங்கள பாத்தீங்க அப்படின்னா சைட் எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல பலவிதமான நுண்ணுயிரிகள் பூரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரெஸ்பிரேட்டர்ல அப்படி கிடையாது. ஆனா N95 ரெஸ்பிரேட்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா பக்கமும் ப்ராப்பரா டைட்டா பேக் பண்ணிருக்கும். இது காட்டுல இருக்கக்கூடிய எந்த வகையான கிருமிகளையும் நமக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்காது. அதனால தான் N95 ரெஸ்பிரேட்டர் ரொம்பவே முக்கியமானதா கருதப்படுது. இந்த N95 மாஸ்க் அப்படிங்கிறது 3 அடுக்குகள்ல செய்யப்பட்டிருக்கு. அதனால இது நமக்கு அதிகப்படியான சேஃப்டியையும் கொடுக்குது. வெளியில இருக்கக்கூடிய எந்த விதமான பாக்டீரியாவோ வைரஸோ இதுக்குள்ள நுழையவே முடியாது. அதனால தான் N95 மாஸ்க் இவ்வளோ இம்பார்ட்டண்டா கருதப்படுது. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே 1910 வருஷம் ஒரு உயிர்கொல்லி நோய் பரவிச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அது வேற எந்த நோயும் கிடையாது, பிளேக் தான் அது. இந்த பிளேக்னால ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க. நார்தர்ன் சைனா ரீஜியன்ல தான் இந்த பிளேக் நோய் உருவாக ஆரம்பிச்சது. பிளேக் நோயோட அறிகுறிகள் தெரிஞ்ச 1 இல்ல 2 நாட்கள்லயே மக்கள் கொத்தா இறக்கவும் ஆரம்பிச்சாங்க. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தின ஒரு நோய் அப்படின்னு சொன்னா அது பிளேக் நோய்னு தான் சொல்ல முடியும். இதுதான் உலகத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய பேண்டமிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த சம்பவத்தை பிளாக் டெத் இன்சிடென்ட் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் உலகத்தோட பார்வையை தன் பக்கம் இழுக்கிறாரு ஒரு சீன மருத்துவர் லிங் தே வு. இவர் என்ன பண்றாரு, வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக காஸ் மற்றும் பேண்டேடை பயன்படுத்தி ஒரு மாஸ்க் ஒண்ணு அவர் தயாரிக்கிறாரு. இந்த மாஸ்க் நோய் தொற்றுல இருந்து நம்மளை தடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிளேக் மாதிரியான நோய்கள் மிக வேகமா பரவிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா எல்லா மருத்துவர்களாலையும் இதை ஏத்துக்கவும் முடியல. டாக்டர் லிங் தே ஊவோட இந்த கண்டுபிடிப்பை சில டாக்டர்ஸ் சந்தேகமும் படுறாங்க. அப்பதான் டாக்டர் ஊவோட கண்டுபிடிப்பை நிரூபிக்கக்கூடிய விதமா ஒரு சம்பவம் அரங்கேறுது. ஒரு தடவை டாக்டர் வு இந்த பிளேக் நோயானது நிமோனியா காய்ச்சல், அதாவது காற்றுல பரவி நமக்கு நிமோனியா காய்ச்சலை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாரு. அவர் கண்டுபிடிச்ச இந்த மாஸ்க் ஆனது அதுல இருந்து மக்களை காப்பாத்தும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதை நம்பாத அந்த பிரெஞ்சு டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஊவை ரொம்பவே ஏளனமாகவும் பார்க்கறாரு.
அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிளேக் நோயாளிக்கு மாஸ்க் எதுவுமே போடாம அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்த 2 நாள்ல இந்த டாக்டர் பிளேக் நோயால உயிர் இழக்கிறாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் டாக்டர் வு கண்டுபிடிச்ச அந்த மாஸ்க் மருத்துவ உலகில் ஒரு உயிர் காக்கும் சாதனமா பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் இந்த மாஸ்கோட கதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம N95 ரெஸ்பிரேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இதுதான் டாக்டர் வு கண்டுபிடிச்ச மாஸ்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதாவது N95 மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாஸ்க் தான் ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த N95 என்ன அப்படின்னா, அதாவது 95% கிருமிகளை இது தடுக்குது அப்படிங்கிறதுனால தான் N95 அப்படின்னு இதுக்கு பேர் வந்திருக்கு. இந்த N95 மாஸ்கோட போர்ஸோட சைஸை பார்த்தீங்கன்னா 0.3 மைக்ரான். இப்போ கொரோனாவோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05 இருந்து 0.2 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். அதனால தான் இது ரொம்பவே சேஃப் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த N95 மாஸ்கை எந்த மெட்டீரியலை தயாரிக்கிறாங்கன்னா நான் ஓவன் ஃபேப்ரிக் ஃப்ரம் பாலிப்ரோபிரேன் அதுல இருந்து தயாரிக்கிறாங்க. ஆனா இந்த மாஸ்க் ரீயூசபிள் கிடையாது. அதாவது ஒரு தடவை தான் இந்த மாஸ்கை யூஸ் பண்ண முடியும். இதுதான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. அதனால தான் அவங்க காப்பர் பேஸ்டு மாஸ்கை இப்போ தயாரிச்சிருக்காங்க. ஏன் பர்டிகுலரா விஞ்ஞானிகள் காப்பரை பேஸ் பண்ணி இந்த மாஸ்கை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, காப்பர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். காப்பரோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காப்பர்ல தண்ணி ஊத்தி அதை குடிப்பாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, காப்பர்ல கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டினால காப்பர் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ கூட காப்பர் பேஸ்ட் ஐட்டம்ஸை நாம நிறைய பார்க்குறோம். அதுல தண்ணி ஊற்றி குடிக்கிறதையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காப்பரோட யூசேஜ் பத்தியும் இப்போ அதிகப்படியான விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கோவிட் கிருமியை பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் இல்லைன்னா கார்ட்போர்ட்லாம் 3 நாள் வரைக்கும் உயிர் வாழும். ஆனா இந்த காப்பர்ல அது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலேயே கொல்லப்பட்டுடும். இதுக்கான சயின்டிபிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது கிருமிகளை அழிச்சிடும். அதனால தான் இந்த காப்பரை மாஸ்க்ல நானோ கோட்டிங்கா கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்தாங்க. அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இந்த கோவிட் தொற்றை எதிர்கொள்வதற்காக காப்பர் பேஸ்ட் நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மாஸ்கை அவங்க தயாரிச்சிருக்காங்க. தாமிர அடிப்படையிலான நானோ துகள்கள் பூசப்பட்ட இந்த நோய் எதிர்ப்பு மாஸ்கை தொழில்துறை நபர்களோட சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. கரோனா மற்றும் மற்ற வைரஸ்களை எதிர்க்கக்கூடிய சிறந்த செயல்திறனை கொண்ட மாஸ்கா இது அமைஞ்சிருக்குது. நல்ல செயல்திறனை கொண்ட மக்கும் தன்மை இருக்கக்கூடிய இந்த மாஸ்க் சுவாசிப்பதற்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதை நாம துவைச்சி ரீயூஸும் பண்ணிக்கலாம். கோவிட்-19 எதிர்கொள்வதற்காக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையோட சேர்ந்து நானோ மிஷன் திட்டத்துக்கு கீழே இந்த கிருமி நாசினி திறனோட இருக்கக்கூடிய இந்த முகக்கவசத்தை விஞ்ஞானிகள் தயாரிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் தென்னாப்பிரிக்காவில் மாஸ்க் அப்படிங்கிற பேர் இல்லாம கோஸ்க் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாஸ்க் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். சியோல், அதாவது தென்கொரியால கொரோனா பேண்டமிக்கை கட்டுப்படுத்துவதற்காக மாஸ்க்கு பதிலா கோஸ்க் அப்படின்ற ஒன்றை அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தயாரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முகத்தை முழுசா மூடாம மூக்க மட்டுமே மூடுறதுனால அது பேர் கோஸ்கா. 2019 வருஷம் தான் சீனாவில் இருக்கக்கூடிய யூஹான் மாகாணத்துல இந்த கொரோனா பேண்டமிக் ஆரம்பிச்சது. கொரோனா வைரஸ்க்கு எதிராக நாம பல தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா கூட காமா, டெல்டா, ஒமிக்ரான் அப்படின்ற பல வேரியன்ட்டுகள் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு. இதனாலதான் மருத்துவர்கள் நம்மள தடுப்பூசியும் மாஸ்க் போட சொல்லி ரொம்பவே வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தென்கொரியாவில் அட்மன் அப்படிங்கிற கம்பெனி மக்கள் கிட்ட ஒரு புதிய மாஸ்கை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது வெறும் மூக்க மட்டுமே மறைக்கக்கூடிய ஒரு மாஸ்கா அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொரியன் மொழியில கோ அப்படின்னா மூக்க குறிக்குதான். அதனாலதான் இந்த மாஸ்க்கு கோஸ்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மூக்கு வழியா தான் கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமா பரவும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதுனாலதான் மூக்கு வரைக்கும் ஒரு மாஸ்கை நாங்க இல்ல கோஸ்கை நாங்க தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த நிறுவனம் அடிச்சு சொல்றாங்க. கிழக்காசிய நாடான தென்கொரியா கொரோனாவை ரொம்ப நல்லா கையாண்டிருக்கு அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.